படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ நல்லா வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது டெலிபோன் ரிங் ஆகும். என்னன்னு எடுத்து பேசினா ஸ்டேஷன்ல இருந்து தான் மில்லி அப்படிங்கிற ஒரு லேடி கால் பண்ணிட்டு இன்னைக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, அது என்னன்னு போய் நீ செக் பண்ணுண்டான்னு சொல்லி முதல்ல இங்க இன்டெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவங்களோட பேஸ் அமைச்சிருந்திருக்காங்களாமா. அங்க இருக்கிற ஒரு கேபின் பக்கத்துல ஒரு நாய் ஒண்ணு கட்டி வச்சிருந்திருக்காங்க. அந்த நாய் அடிக்கடி குலைக்குதுன்னு சொல்றாங்க. சோ அதை என்னன்னு போய் பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஊர் லைப்ரரி இருக்கிறாங்கல்ல, அவங்களோட புக்ஸ் எல்லாமே அட்டையில இருந்து கிழிஞ்சு கிழிஞ்சு வந்துருதாமா. அது என்னன்னு போய் பார்க்கணும். ரொம்ப முக்கியமா நம்ம ஊர் மேயர் இருக்கிறாருல, அவரோட முக்கியமான ஏதோ ஒரு நபர் இன்னைக்கு பிளைட்ல வராங்களாமா. அவங்களையும் போய் பிக்கப் பண்ணிட்டு வருவியான்னு சொல்ல இவனும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கையில காஃபி வச்சிருந்திருப்பானா, அதுல ஏற்கனவே கரப்பாம்பூச்சி இருக்கும். ஆனா அதை கவனிக்காம அப்படியே ஒரு கல் படிச்சுட்டு துப்பிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சொக்கா எல்லாம் மாத்தி கார்ல இருக்கிற பிளாஸ்கை எடுக்க வர அப்ப ரோட்ல பூச்சி மருந்து அடிக்கிறவன் போவானா, அவனை நிறுத்த சொல்லும் போது அவன் பார்த்தா கண்டுக்காம போயிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் பிளாஸ்க் எடுத்துட்டு டீ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு வரும்போது அங்க கடைக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாருல, இவரு நம்ம ஹீரோக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும். சோ அவரோட அப்பா தான். என்னடா அந்த பூச்சி மருந்து அடிக்கிறவனை தேடி வந்த மாதிரி தெரியுது, என்ன பூச்சி நிறைய இருக்கு அப்படின்னா மறக்காம வீட்டுக்கு வெளியில உணவுப் பொருட்களை வைக்காம இரு அப்படின்னு சொல்லுவாரா. உள்ள காஃபி வாங்க போன ஹீரோவும் அங்க தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட கொஞ்ச நேரம் கடலை போட்டுட்டு அவ ஏதோ நம்ம ஹீரோக்காக சன்கிளாஸ் எல்லாம் வாங்கியிருப்பா போல. சோ அதையெல்லாம் கொடுக்கும் போது ஓகே மாமா இன்னைக்கு வேலையை முடிச்சிட்டு நைட் ஒன்னு மீட் பண்றேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப முதல்ல பார்த்தா அந்த மேயருக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க முக்கியமான நபர் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. சோ அதே மாதிரி அங்க ஒரு பிளைட்டும் வருது. நம்ம ஹீரோவும் யாரா இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது உள்ள இருந்து ஒரு பொண்ணு ஒருத்தி வருவா. இவன் மேயரோட பொண்ணு, கூடவே நம்ம ஹீரோட பழைய டோலி. ரெண்டு பேரும் அப்படியே சும்மா கார்ல பேசிட்டு போயிட்டு இருக்கும் போதுதான் நம்ம எலிசபெத் இங்க இருந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆச்சுன்னு. நம்ம ஹீரோட அப்பாவும் இதுக்கு முன்னாடி போலீஸா தான் இருந்திருக்காரு, ஒரு ஷெரீஃபா இருந்திருக்காரு. சோ அதுக்கப்புறம் அந்த வேலை அப்படியே நம்ம ஹீரோக்கும் வந்திருக்கு. ரொம்ப முக்கியமா இந்த எலிசபெத் சொல்லாம கொள்ளாம இந்த ஊரை விட்டு போனதுதான் அவங்களோட பிரேக்கப்புக்கும் காரணமா இருக்குங்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள நம்ம ஹீரோவும் முதல்ல அந்த லைப்ரரியில போய் மீட் பண்றாங்களா. அவங்க ஆல்ரெடி கையில அந்த புக்கோட தான் உட்காந்து இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்தோடனே இங்க பாரு இந்த புக்கை பாரு எப்படி கிழிஞ்சு வருது பாருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் சும்மா நீக்குவோம், பார்த்தா அக்கா வந்துரும். பிஞ்சு வருதுன்னா கம்மு ஊத்தி ஒட்டி வைங்கம்மான்னு சொன்னா எல்லா புக்குக்கு மாடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோ அங்கிருந்து வந்துருவான். இன்னொரு பக்கம் இந்த மேயர் இருக்கிறாருல, அவர்கிட்ட பார்த்தா இது ஒரு பணக்காரன் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலி இது ஒரு ஐலாண்ட். சோ இந்த இடத்துல டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்கல்ல, அதுக்காக டூரிஸ்ட் வரக்கான சீசன் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இங்க டூரிஸ்டுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கக்குள்ள நான் லோன் கூட கேட்டிருந்தேன், இந்த இன்டெக் கம்பெனியும் தர மாட்டேங்கிறாங்க, நீங்களும் அதுக்கு எந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல. இப்படி நீங்க எந்த ஒரு ஸ்டெப் எடுக்காம இருந்தீங்கன்னா டூரோட பிரைஸ் டிக்கெட் தான் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லும்போது அதுக்கு மேயரும் இங்க பாரு தம்பி, அந்த இன்டெக் அப்படிங்கிற கம்பெனி இந்த ஐலாண்டை பயங்கரமா டெவலப் பண்ண போறாங்க. அதே நேரத்துல உனக்கு தேவையான லோனுமே கூடிய சீக்கிரம் வரும். ரொம்ப பேராசப்பட்டுக்கிட்டு அவசரப்பட்டு டூரிஸ்ட் யாரும் வராத அளவுக்கு எங்கேயாவது விலையை கீதி நீ ஏத்தி விட்டேன்னா பாரு அப்படின்னு சொல்லி மிரட்ட. ஆனா அதுக்கு அந்த பணக்காரன் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி உங்களால இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எலிசபெத்தை கூட்டிட்டு வந்து அவளோட வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறானா. எலிசபெத்தும் நேரம் வீட்டுக்குள்ள போக அவங்க அப்பா பார்த்தா ஏதோ ஒரு வேலையா ஏதோ புக்லாம் சர்ச் பண்ணிட்டு இருப்பாரு போல. தான் பொண்ணை பார்த்தோன்னே அவருக்கு என்ன ரியாக்ட் பண்றேனே தெரியாது. அப்படியே ஒரு மாதிரி ஆடி போயிட்டு அப்படியே இன்னைக்கு என்னோட பர்த்டேக்கு நீ வந்ததை விட எந்த ஒரு பெரிய கிஃப்டும் இல்லைன்னு சொல்லி அழகி கட்டி பிடிச்சி பயங்கரமா பாச முளையெல்லாம் பொழிஞ்சிட்டு இருப்பாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த ஊரோட லைட் ஹவுஸுக்கு போய் அங்க யாரோ மிஸ் ஆனாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது இருக்கும். ஆனா இங்க யாரும் வந்த மாதிரியே ஒரு தடம் தெரியலன்னு அவனும் யோசிச்சவனும் அங்கிருந்து கிளம்ப போகும்போது திடீர்னு பார்த்தா ஏதோ பூச்சி எல்லாம் கத்துற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குமா. நம்ம ஹீரோக்கும் டவுட் வந்துட்டு அப்படியே மேல இருந்து அங்க இருக்கிற ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்கி வந்துட்டு இருக்க. டக்குன்னு அவனோட காலை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்க. அது நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட அப்பாவா தான் இருக்கும். நம்ம ஹீரோவோட மாம்ஸ் தான். ஐயோ இங்க என்னையா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே சுத்தி முத்தி பார்க்க அங்க பீச் ஓரத்துல பார்த்தா ஒரு போட் ஒண்ணு இருக்குமா. டாய் இது உன் போட்டே கிடையாது, இதை எடுத்துட்டு எங்க கடல்ல சுத்தலாம்னு பாக்குறியா, இதை சேஃபா எங்க எடுத்து அங்க கொண்டு போய் வச்சிரு, ஒன்னும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்க இருந்து போகும்போது அவ்வளவு நேரம் சிரிச்சுட்டே இருந்த அந்த மாம்ஸ் நம்ம ஹீரோவை பார்த்து உண்மையாலுமே நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணுவியான்னு கேட்க, எனக்கு என்னோட பொண்ணை ரொம்பவுமே பிடிக்கும் கவலைப்படாதையான்னு சொல்லுவானா. அதுவே வீட்டுல எலிசபெத் அவங்க அம்மாவோட ரூமுக்கு போவாளா. அவங்க அம்மா ஆல்ரெடி இறந்து போயிருந்திருப்பாங்க. சோ அப்படியே அதை ஒரு மாதிரி சோகமா பாத்துக்கிட்டு இருக்க. கரெக்டா அவங்க அப்பாவும் உள்ள வந்துட்டு அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாதா. அப்ப இவளே கேட்பான், இந்த மாதிரி அம்மாவோட இந்த ஷெல்ஃப் எல்லாம் இங்க இருந்துச்சு இல்ல, அதெல்லாம் எங்க போச்சுங்கும் போது அவங்க அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் இல்ல நீ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுட்டேன், கொஞ்சம் உங்க அம்மாவோட இந்த மெமரிஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் அப்படி பண்ணனேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இந்த மாதிரி அன்னைக்கு நீ போனதுல இருந்து 4 வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்க, எனக்கு திருப்பி உன்னை இழக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது, உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கும் விருப்பம் இல்லைன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் எலிசபெத் சும்மா ஊரை சுத்தி பார்க்கலான்னு அங்க இருக்கிற காடுகள்ல உலாவிட்டு இருப்பாளாம். ஆனா அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு கேபின் ஒண்ணு இருக்கும். அந்த கேபின் பக்கத்துல இருக்கிற ஒரு நாய் அவளை பிடிச்சி கடிக்கிறதுக்காக முயற்சி பண்ண, ஐயோ இதை கொண்டு வந்து அவன் நடுக்காட்டுல கட்டி வச்சதுன்னு யோசிச்சுட்டு அவ அப்படியே அங்க இருக்கிற சின்ன ஓடையெல்லாம் கடந்து போயிட்டு இருப்பா.
அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் பார்த்தா அந்த கேபின்ல ஒரு நாய் ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. அந்த நாய் குலைச்சிட்டே இருக்குதுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்ல, அது என்னன்னு செக் பண்றதுக்காக வரான். அப்பதான் எலிசபெத்தும் பார்த்தா அந்த இன்டெக் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பெனி அங்க டெவலப்மெண்ட்டுக்காக ஏதோ பண்ணிட்டு இருக்கும் போது லைக் உள்ள போக கூடாதுன்னு சொல்லி வேலியெல்லாம் போட்டு இருக்காங்களா. இதெல்லாம் எப்படா இந்த ஊருக்கு வந்துச்சுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுவே அங்க அந்த நாயை கட்டி வச்சிருந்தாங்கல்ல, அப்ப அங்க இருக்கிற புல்வெளிக்குள்ள சம்திங் ஏதோ வர மாதிரி தெரிய அதை பார்த்தோன்னே அந்த நாய் பயப்பட ஆரம்பிச்சிடும். சங்கிலி அத்துட்டு போறதுக்காக முயற்சி பண்ணும். நம்ம ஹீரோயினுக்கும் அந்த நாய் பயங்கரமா கத்துற மாதிரியான சத்தம் கேட்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேகமா வருவாளாம். அப்படி வந்து பார்க்கும்போது அந்த கேபின் பக்கத்துல இருந்த நாய் ஏதோ ஊச்ச கோழி மாதிரி அந்த இடத்துல தோல் எதுவுமே இல்லாம இறந்து கிடக்கும். சரியான நேரத்துல பின்னாடி வந்த ஹீரோவும் என்னடி ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே எலிசபெத்தை தனியா கூட்டிட்டு போக, அதுக்கப்புறம் அந்த நாய்க்கு என்னாச்சுன்னு வந்து பாக்குறானா, பார்த்தா அந்த நாய் மேல சம்திங் ஏதோ சின்ன சின்னதா இருக்கு. அது அவனும் கத்தியால எடுத்து பார்க்கும் போதுதான் அது பூச்சிகளோட புலக்கை அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் கொண்டு வந்து எலிசபெத்தை வீட்டுல விட்டுருந்துருப்பான் போல. இருந்தாலும் திருப்பி ஈவினிங் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட விசாரிக்கும் போது எலிசபெத்தே வந்துட்டு இல்ல நான் நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லி அப்படியே நம்ம ஹீரோ கூட சும்மா 2 பேரும் பேசிட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்தே சிட்டிக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கறது என்னோட ஆசை தான். ஒன்ஸ் அங்க சிட்டிக்கு போனதுக்கு அப்புறம் அங்க வந்து ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்ல வேலை செஞ்சேன், எல்லாம் நல்லா தான் போச்சு அப்படின்னு சும்மா பேசிக்கிட்டு இருப்பாளாம். கூடவே அந்த இடத்துல ஏதோ மரக்கட்டையெல்லாம் வச்சு காட்டுக்குள்ள வேலி எல்லாம் போட்டிருந்தாங்களே, என்ன மேட்டர்னு கேட்கும் போது நம்ம ஹீரோவும் இந்த இன்டெக் அப்படின்னு ஒரு கம்பெனி ஒண்ணு இருக்கு, அது கூட சேர்ந்துட்டு இந்த ஐலாண்டை டெவலப் பண்றதுக்கு அவங்க அப்பா ட்ரை பண்றாரு. ஓ அப்படியான சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அங்க இருந்து போக பாப்பானா. ஆனா அப்பாவை என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லுவாளா. நம்ம ஹீரோ காண்டாயிருவான், நீ சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு போவ, அப்ப நீ திருப்பி வந்து மன்னிச்சிடுன்னு சொன்னா உன்னை மன்னிச்சு ஏத்துக்கணுமான்னு கேட்கும் போது இல்ல அதை நீ என் நிலைமையில இருந்து பாரு, நான் வேணும்னே உன்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கல, எங்க அப்பா என்ன எப்பவுமே ஒரு குழந்தை மாதிரி தானே ட்ரீட் பண்ணுவாரு, எனக்கு அந்த விஷயம் பிடிக்கல, இந்த ஐலாண்டை விட்டு கொஞ்சம் தூரம் இருக்கணும்னு நினைச்சேன், எங்க அப்பா விட்டு கொஞ்சம் தூரம் இருக்கணும்னு நினைச்சேன், அப்படின்னா என்ன விட்டும் தூரமா இருக்கணும்னு நினைச்சியா ஹீரோ கேட்பானா. இல்ல அப்படி கிடையாதுன்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போது இங்க பாரு, இப்ப நீ நல்லா இருக்கிற நானும் நல்லா இருக்கிறேன், அவ்வளவுதான் முடிச்சு சரியான்னு அங்க இருந்து போயிருவான். அன்னைக்கு நைட்டு இந்த ஜங்க் யார்டு மாதிரி அங்க ஒன்னு ஊர்ல இருக்கும், இந்த பழைய பொருட்கள் எல்லாம் கொட்டி வச்ச மாதிரி அங்க நம்ம ஹீரோட மாம்ஸ் இருக்கிறான்ல, சோ அவன் பார்த்தா கன்னை வச்சுட்டு ஒரு எலியை பிடிக்கிறதுக்காக அதை ஷூட் பண்ணி துரத்திக்கிட்டு இருப்பானா. ஒரு பாயிண்ட்ல அந்த எலி பயங்கரமா காயப்பட்டு கீழே கிடக்க நான் ஷூட் பண்ண மாதிரி தெரியலன்னு அவர் யோசிக்கும் போது, ஆனா அப்ப அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான சத்தத்தோட ஏதோ ஒண்ணு வர ஆரம்பிக்குதா. அதை பார்த்தோன்னே இந்த மாம்ஸ் பயங்கரமா பயந்து போனவரு வேகமா அந்த ஜங்க் யார்ட்ல ஒரு ஷெட் மாதிரி இருக்கும், உள்ள போனவரும் வச்சிருக்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வெளியே தூக்கி போட்டுட்டு அங்க இருக்கிற கட்டில்ல போர்வையெல்லாம் இழுத்து போத்திட்டு படுத்திருக்க. ஆனா பின்னாடியும் இந்த பூச்சிகள் அவர் அதேட்ல காலி பண்ணிருது. அடுத்த நாள் காலையில ஒரு வண்டி சத்தம் கேட்டோன்னே நம்ம ஹீரோ அறக்க பறக்க உள்ள இருந்து வந்து அந்த பூச்சி மருந்து அடிக்கிறவன் இருக்கிறான்ல, அவன் வண்டியை ஸ்டாப் பண்ண, இன்னைக்கு உன் கண்ணில் படாம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தேன், ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. சரி என்னடா வேணும்னு கேட்க, என் வீட்டுல இந்த மாதிரி பூச்சி மருந்து அடிக்கணும்னு சொல்றானா, என்னாலாம் வந்து அடிச்சிட்டு இருக்க முடியாது, வேணா இந்த மருந்த பூச்சி நீயே அடிச்சுக்கோன்னு சொல்லி கையில கொடுத்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோவும் பிளாஸ்க் எடுத்துட்டு காஃபி வாங்கறதுக்காக வந்திருப்பானா. பார்த்தா நம்ம ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் பயங்கர கான்ல இருப்பா. ஏன்னா அந்த எலிசபெத்துங்கிற வந்திருக்கால, அவ இந்த ஐலாண்டை விட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லாம கொள்ளாம போயிருந்திருக்கா அப்படிங்கிறங்காட்டி தான் நம்ம ஹீரோ இப்ப இந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கிறான். சோ அவ திருப்பி வந்திருக்கா அப்படிங்கும் போது ப்ராபப்ளி நம்ம கழட்டி விட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் தான். இன்னொரு பக்கம் இந்த மேயர் இருக்கிறான்ல, அவன் இன்னொரு முக்கியமான நபர் வருவாங்கன்னா அவங்கள பிக்கப் பண்றதுக்காக ஏர்போர்ட் போயிருந்திருக்கான். ஏர்பிளைன்ல இருந்து ஒரு ரிசர்ச்சர் லேடி ஒருத்தங்க இறங்குறாங்க. நேத்து அந்த நாயை வந்து சில பூச்சிகள்லாம் சாவடிச்சிருந்திருக்கும்ல, சோ அது என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக அந்த இன்டெக் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பெனியை தான் இந்த ஒரு ரிசர்ச்சர் லேடியை அனுப்பிட்டு இருந்திருக்காங்களா. 2 பேரும் ரோட்ல ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு பிளாஸ்க்ல கொண்டு வந்த காஃபியை எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துட்டு, ஓகே மேடம், ஒரு லேடியா இருந்துட்டு உங்களால இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமா, எங்கேயாவது இதுக்கு மாதிரி முன்ன பின்ன வேட்டையெல்லாம் ஆடி இருக்கீங்களான்னு கேட்க, அடிக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு நாயும் என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக போறாங்க. அந்த ரிசர்ச்சரும் அந்த நாயோட போனஸ் சாம்பிளுக்காக கலெக்ட் பண்ணிக்கிறாங்களா. ஆனா அப்போ வாக்கி டாக்கில ஸ்டேஷன்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க, இங்க இருக்கிற கறிக்கடையில ஒரு பஞ்சாயத்து அம்மா போய் அது என்னன்னு தீர்த்து வைடான்னு. சரின்னு நம்ம ஹீரோவும் அங்க போனா அங்க அந்த கறிக்கடையில இருக்கிற லேடி பேக் பண்ண மீட் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுலயுமே அந்த பூச்சிங்களோட அந்த டிராப்பிங்ஸ் வந்து இருக்கும். இந்த சேட்டைகள்லாம் ஏதாவது எலிகள் பண்ணுதாங்கிற ஒரு டவுட் நம்ம ஹீரோக்கு இருக்க, அந்த லேடியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிஞ்சு பண்ண உயரம் எடுத்து காட்டுவாங்க. சோ மேபி அந்த எலியெல்லாம் கடிச்சிருக்குமோன்னு. அதே நேரத்துல இந்த ரிசர்ச்சர் லேடியும் அந்த மேயரும் கண்டிப்பா ஏதோ ஒரு பூச்சிகள் தான் அந்த நாயை கொலை பண்ணிருக்கணும். சோ அந்த பூச்சிகளை வர வைப்போமான்னு சொல்லிட்டு அங்க ஒரு சின்ன பெயிட் மாதிரி செட் பண்ணலான்னு பார்க்க, அப்ப அங்க ஒரு பூனை ஒண்ணு இருக்க, அவ்வளவுதான் மாட்டினேடா பம்பர் கட்ட மண்டையான்னு அந்த பூனை கொண்டு வந்து அங்க ட்ராப்பா செட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஏதோ ஒண்ணு வர மாதிரியான சத்தம் கேட்கும். இவங்களும் அந்த கூண்டை லைட்டா நீக்கி விடுவாங்களா, அவ்வளவுதான் உள்ள வந்து அந்த பூச்சிகள் அந்த பூனையை அதே இடத்துல சாவடிக்க, ரைட்டு என்டா மேயர் எனக்கு ரிசர்ச் பண்றதுக்கு ஒரு லேப் ஒன்னு ரெடி பண்ணி பாப்போம்னு சொல்ல, அந்த ஐலாண்ட்ல ஒரு லைட் ஹவுஸ் இருக்கும்ல, அங்கதான் வச்சு இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த லேடிக்கு பார்த்தா அந்த பூச்சி எல்லாம் பார்த்துட்டு பயங்கர ஆச்சரியமா இருக்கு, ஏதோ போர் தொடுத்து போற மாதிரி அதோட உணவு அது வேட்டையாடுதுல அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க. அது எல்லாமே வந்து கரப்பாம்பூச்சி மாதிரி தான் இருக்கும்.
அதுவே இந்த கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறாள் அவளோட கடைகள்ல பூச்சிகள்லாம் இருக்குதுன்னு சொன்னங்காட்டி அந்த பூச்சி மருந்து அடிக்கிறவனும் வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பானா. அப்ப எலிசபெத் கடைக்குள்ள வரும்போது நம்ம கேர்ள் ஃபிரெண்டா அவளை பார்த்தோன்னே சமகான்ல இருப்பா. அப்புறம் இன்னும் எவ்வளவு நாள் இங்க ஸ்டே பண்ண போறேன்னு கேட்க தெரியல பாப்போம் அப்படின்னு சொல்லுவாளா. நீ கூடிய சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பி போயிரு சரியா, அதுதான் உனக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லதா இருக்கும். ஏன்னா எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35-36 வயசு ஆக போகுது. நீ இல்லாத அப்பதான் இந்த இடத்துல சும்மா ரோட்ல அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்கிற ஒரு நபர் என்ன பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கிறான். எங்க அப்பாவோட இந்த கடையை நான் எடுத்து நடத்திக்கிட்டு அவன் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்குங்கிறது எனக்கு நல்லா இருக்குது. எங்கேயாவது அதை உள்ள பொந்து கெடுத்து விட்டுறாதடி அப்படின்னு சொல்லி எலிசபெத் அனுப்பிச்சுட்டுருவா. அதுவே அந்த ரிசர்ச்சரும் அந்த பூச்சிகளை ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பால, பார்த்தா அந்த பூச்சிகள் ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு மேலோட ஹெல்ப்பும் இல்லாம ஃபீமேலா இருந்தே அது ரீப்ரொடியூஸ் பண்ணுதாமா. ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குதுன்னு உள்ள கையை விட்டு கிளவ் வச்சுதான் பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப அந்த பூச்சிகள்லாம் பார்த்தா அவளோட கிளவ்ல ஏறிட்டு அவளை கடிக்க ஆரம்பிக்குமா. அவளோட மூஞ்சில ஒரு மாதிரி ரியாக்ஷன் இருக்கும்போது அதை பார்த்துட்டு அந்த மேரும் என்னாச்சுன்னு கேட்க, இல்ல அது என் கையை கடிக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாளா. மென்டல் கையை எடு அப்படிங்கும் போது அவளோட கையில பார்த்தா அவ்வளவு பிளட் போயிருந்திருக்கும். சோ அந்த அளவுக்கு ஒரு திக்கான கிளவ் போட்டிருந்துமே அந்த கிளவ் தாண்டியும் அந்த பூச்சிகளால அட்டாக் பண்ண முடியுது. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த எலிசபெத் பேஸ்மெண்ட்ல அவங்க அம்மாவோட பொருட்கள்லாம் இருக்குன்னு சொல்லியிருப்பார்ல அவங்க அப்பா, அதனால அதெல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாலாம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி மேயரோட மனைவி தெரியாம தூக்க மாத்திரையை அதிக டோசேஜ்ல எடுத்த காரணத்துக்காக இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ பாக்குறா. கூடவே இந்த ஐலாண்டோட மேப் ஒன்னு இருக்கும், அதுல இந்த இன்டெக் அப்படிங்கிற அந்த கம்பெனி அங்க சம்திங் ஏதோ ஒரு பேஸ் வந்து செட் பண்ண போறத அவ கவனிச்சுட்டு அன்னைக்கு போனப்பதான் உள்ள போக முடியல, இன்னைக்காவது போவோம்னு காட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஃபென்ஸோட ஓட்ட வழியா பாத்துட்டு இருப்பாளா. அப்ப அங்க ஏதோ ஒன்னு இறந்து கிடக்குற மாதிரி இருக்க இவளும் அந்த ஃபென்ஸ் எல்லாம் தாண்டி போயிட்டு அது என்னன்னு செக் பண்றா. இங்க லைட் ஹவுஸ்ல அந்த ரிசர்ச்சர் லேடி ஒரு மீட் பால் வச்சு ஒரே ஒரு பூச்சியை மட்டும் தனியா எடுத்து எந்த அளவுக்கான பாய்சனை பயன்படுத்தினா அந்த பூச்சியை சாகடிக்க முடியும்னு முதல்ல கம்மியா யூஸ் பண்ற, ஆனா அது சாகல. சோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமா பயன்படுத்த அதுக்கப்புறம் எப்படியோ இறந்து போயிருதா. அதை பார்த்து அந்த மேயரும் ஓகே இந்த டவுன் ஃபுல்லா இந்த கேஸ் அடிக்கிற அளவுக்கு ஏதாவது பேக்கப் கீது வச்சிருக்கியான்னு கேட்க, ஆனா அதுக்கு அந்த லேடி டவுன் ஃபுல்லா இதை அடிச்சனும் ஏன் ஊர்ல இருக்கிற எல்லாரும் செத்து போயிருவாங்கன்னு சொல்லுவா. சோ ஒரு ஆளை கொல்ற அளவுக்கான பாய்சன் இருந்தா தான் ஒரு பூச்சியே கொல்ல முடியுது. இதை கேட்ட மேயர் அப்படியே அங்க போய் படியில உட்காந்துட்டு என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லி அவருக்கு ஒண்ணுமே புரியல. வேற வழி இல்ல, இந்த பூச்சிகள் இருந்து தப்பிக்கணும்னா இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாரையும் போக வைக்கணும்னு அங்க இருந்து போகும்போது அப்ப கரெக்டா அந்த ரிசர்ச்சர் கூப்பிட்டு அவ்வளவு அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் இந்த பூச்சி எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாளாம். அதே நேரத்துல எலிசபெத் இன்னும் அங்க உள்ளதான் சுத்திக்கிட்டு இருப்பா. அப்போ அங்க ஒரு குகை ஒண்ணு இருக்கும், அதையுமே அந்த இன்டெக் அப்படிங்கிற கம்பெனி உள்ள நிறைய வெடிமருந்துகள்லாம் இருக்கு, யாரும் போக வேண்டாம் அப்படின்னு போட்டிருந்துருக்குமா. ஆனா அப்பதான் போவாங்கிற மாதிரி அவளும் உள்ள போய் அங்க இருக்கிற குகையில பாக்குறா. பார்த்தா எலிசபெத் அப்புறம் நம்ம ஹீரோட நேமும் இருக்கும். சோ சின்ன வயசுல இங்கெல்லாம் வந்து விளாண்டு லவ் பண்ணிருக்காங்க போல. அவங்க விட்டுட்டு போன சில கேம் போர்ட்லாம் அந்த இடத்துல இருக்கும், அதெல்லாம் பார்த்து பழைய நினைவுகள் அசப்போட பேரல எல்லாம் நம்ம ஹீரோ அந்த பூச்சி மருந்து அடிக்கிறவங்கிறான்ல அவனை ரோட்ல வழி மறைச்சு இந்த அவன் கையை நீட்டுன்னு சொல்லி அதுல சம்திங் எதையோ கொட்டுறான்னா அதை அவனுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதுவா அப்படின்னு சொல்லி ஏதோ பெரிய சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி கொடுக்க, டாய் இந்த பீட்டர் விடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, அது சிம்பிளா என்னடான்னு கேட்க, வேற என்ன கரப்பாம்பூச்சி கக்காதான்னு சொல்லும் போது அதே விஷயம் தான், ஆனா இங்க பாரு அப்படின்னு அந்த கறிக்கடையில ஸ்டோர் பண்ணிருந்த அந்த மீட்ல எல்லாம் அந்த கரப்பாம்பூச்சி ஏறி இருந்திருக்கும்ல அதெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்க. அப்போ வாக்கி டாக்கில அந்த ஸ்டேஷன்ல இருந்து அந்த மில்லிங்கிற லேடி பார்த்தா திருப்பி நம்ம ஹீரோ கான்டாக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு ரிசர்ச்சர் லேடி ஒருத்தங்க வந்திருக்காங்கல்ல அவங்கள பத்தின சில பேக்ரவுண்ட் ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தேன், அவங்க ஏதோ சில இல்லீகல் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ற மாதிரி தெரியுது, எதுக்கோ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கப்பான்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோ கிட்ட அந்த வாக்கி டாக்கில இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, இதே மாதிரியான ஒரு ரிசீவர் நம்ம மேயர்கிட்டே இருக்கும் போல. சோ அது மூலமா அந்த ரிசர்ச்சர் லேடியுமே அதை தெரிஞ்சுக்கிறாங்க, என்னடா இது நம்மளை பத்தி புட்டு வைக்கிறாங்களேன்னு பாத்துக்கிட்டு இருக்க. இங்க எலிசபெத் இன்னுமே அந்த குகைக்குள்ள ஆழமா போகும்போது வெளியில போட்டிருந்த மாதிரியே உள்ள சில வெடிமருந்துகள்லாம் இருக்கதான் செய்யுது. அப்ப திடீர்னு அங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்க அவளும் எதையோ பார்த்துட்டு வேகமா பயந்து அங்கிருந்து ஓடுறாளா. அப்படி ஓடி போகும்போது குகைக்குள்ள ஏதோ பொடலங்கா மாதிரிலாம் தொங்க விட்டுருக்கு, அதையெல்லாம் பார்த்துட்டு பயந்து போயிடுறா. ஓடி வந்தவ அந்த குகையோட எண்டுக்கு வரும்போது மேல சின்னதா ஒரு கேப் இருக்குமா, அதுல எப்படியோ வெளியில எஸ்கேப் ஆகி வந்துடுறா. அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது ஃபுல்லாமே கரப்பாம்பூச்சி அப்படியே கொத்தா வந்துருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த எலிசபெத் கையில ஏதோ அடிபட்டு இருக்கும் போல, அவங்க அப்பா கட்டுப்பட்டு இருக்கேன். அதுவே நம்ம ஹீரோவும் அங்கதான் இருப்பான், புலம்பிட்டு இருப்பான், கமான் இந்த ரிசர்ச்சர் லேடி எல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது, நானே நாளைக்கு அந்த குகைக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பாக்குறாங்க போது, டேய் சும்மா இருறா அந்த குகைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு தெரியும், இவங்க அதெல்லாம் பாத்துக்குவாங்கன்னு சொல்ல ஈவன் அந்த ரிசர்ச்சர் லேடி அங்கதான் இருப்பாங்க. அவங்களுமே கமான் இங்க பாரு எம்ஐடில இருந்து என்ன ஒன்னும் கிக் அவுட் பண்ணல, நானே தான் எம்ஐடில இருந்து வெளியே வந்தேன்னு சொல்லுவாங்க. எம்ஐடிங்கிறது ஒரு பெரிய ரெப்யூட்டடான ஒரு இன்ஸ்டிடியூஷன் வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஸ்டூடெண்டா இருந்து என்ன ஒண்ணு கிக் அவுட் பண்ணல, நானே தான் வெளியே வந்தேன், ஏன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் முட்டா பீஸா இருந்தானுங்க. இங்க பாரு நான் ஒரு ரிசர்ச்ல இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ற இந்த பூச்சிக்கொல்லி மருந்து மனிதர்களுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பே படாத அளவுக்கு
ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங் மூலமா நம்ம ஏகப்பட்ட மாற்றங்கள்லாம் கொண்டு வர போறோம். அதனால ஒரு நாளுக்கு நீங்க என்ன நம்பி இந்த வேலையை ஒப்படைங்கன்னு சொல்லும்போது எலிசபெத் அதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியாது. நேரா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க அந்த குகையில சம்திங் ஏதோ ஒண்ணு இருக்குது, அது என்னன்னு செக் பண்றதுக்கு நீங்க வரீங்களா இல்லையான்னு கேட்க, அதுக்கான எந்த ஒரு அவசியம் இல்லம்மா, அதான் அந்த ரிசர்ச்சர் லேடி வந்து பாத்துக்கிறேன்னு சொன்னாங்களே, அவங்க கிட்டே இதை ஒப்படைச்சிருன்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ ஓகே இப்படியே விட்டா சண்டை வந்துடும், எலிசபெத்தை கூட்டிட்டு அங்கிருந்து போகும்போது மரியாதையா அந்த கேவு கிட்ட நீங்க போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு அந்த மேயர் சொல்லும் போது நம்ம ஹீரோவும், எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு நீங்க அதிகமா ரகசியங்கள்லாம் கீப் அப் பண்ணுவீங்கன்னு, அது உண்மையா தான் இருக்குது போலயேன்னு அவனோட ஷெரீஃப் பேட்ஜ் அந்த மேயர்கிட்டே கழட்டி கொடுத்துட்டு வந்துருவான். ஒரு ஷெரீஃபா இருந்தா தானே மேயரான உங்களோட பேச்சை நான் கேட்கணும், இப்ப நான் ஒரு ஷெரீஃப் இல்ல, அதான் பேட்ஜ் நீங்க வச்சிருக்கீங்களா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான். இப்ப அதுவே ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கிறாள், அவளோட கடையில வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குக் பண்றக்கு ஒருத்தர் இருப்பாரு போல. சோ அவர் குப்பையெல்லாம் கொண்டு போட்டுட்டு இருப்பாரா, என்ன குப்பை தொட்டியில இவ்வளவு குப்பை இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள ஏறி அந்த குப்பையெல்லாம் நசுக்கிட்டு இருக்கும் போது காலில் ஏதோ படுற மாதிரி இருக்கும். என்னடான்னு சொல்லி உள்ள கை விட்டு எடுத்தா அப்படியே கரப்பாம்பூச்சிங்க எல்லாம் அவரோட கையை போட்டு அரிக்க ஆரம்பிக்க, அவ்வளவுதான் அப்படியே அந்த குப்பையோட குப்பையா அவரை காலி பண்ணிரும். இது எதுவுமே தெரியாத அந்த கேர்ள் ஃபிரெண்ட் கடைக்கு முன்னாடி கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாள, அப்போ ரோட்ல எலிசபெத்தை கூட்டிட்டு நம்ம ஹீரோ போறத பார்த்தோன்னே முடிவு பண்ணிடுறாங்க, ரைட் நம்மள கூடி சீக்கிரம் கழட்டி விட்டுருவான்னு. அதுவே மேயர் அந்த இன்டெக் அப்படிங்கிற கம்பெனிக்கு கால் பண்ணிட்டு உடனே உங்க ஓனர்கிட்ட பேசி ஆகணும், வால்வாஸ் ஆவாங்கிற ஒரு பெரிய பிரச்சனை, அதனால கூடிய சீக்கிரம் உங்க ஓனருக்கு இதை கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றானா. அதுவே அந்த எலிசபெத்தை நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு கூட்ட வந்திருப்பானா, ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு அவ அப்படியே சும்மா அவங்க அப்பா பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் எலிசபெத்தோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட ரூமுக்கு இவ போயிருந்திருப்பாளாமா. அங்க போன இடத்துல ஒரு சூசைட் நோட் ஒன்னு இருந்திருக்கும். சோ அவங்க அம்மா வேணுனே தான் அதிகமான மாத்திரை போட்டுட்டு இறந்து போயிருந்திருக்காங்க. ஆனா வெளியில தெரிய வந்தா இது கொஞ்சம் அவமானமா போயிருமேன்னு சொல்லிட்டு அவர் தான் தெரியாம ஓவர் டோஸ்ல தன்னோட மனைவி இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. தன்னோட அம்மா சூசைட் பண்ணி இறந்து போற அளவுக்கு தான் இவர் ட்ரீட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கான்ல தான் பார்த்தா அதுக்கப்புறம் இவன் அந்த ஊரை விட்டே போயிருந்திருப்பா. அதுக்கப்புறம் சோகத்துல இருக்கிற எலிசபெத்தை கன்சோல் பண்றேன்னு அவன் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த பூச்சி மருந்து அடிக்கிறவன் நம்ம ஹீரோட மாம்ஸ் இருப்பான்ல, அவனை மீட் பண்றதுக்காக போறானா. ஐயோ என்னையா அவனை ஆளையா ரொம்ப நாளா காணோம், குப்பையோட குப்பையா இதே இடத்துல படுத்துட்டியா, கடைக்கு கூட அடிக்கடி வந்தேன் உன்ன காணோம் அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக அங்க டென்ட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது ஒரு பெட்ஷீட்டை போட்டு படுத்திருக்க மாதிரி தான் இருக்கும். அவரோட கேப்பை ரிமூவ் பண்ணா பூச்சிகள்லாம் அவரோட முகத்துல ஊறிக்கிட்டு இருக்க, அச்சு புடிச்சு பயந்து போய் வெளியில வராரு. வந்தா அவரோட வண்டியிலுமே ஏகப்பட்ட பூச்சிகள்லாம் இருக்க, வண்டியை கூட எடுக்காம அந்த பூச்சி மருந்து அடிக்கிறவங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதுவே மேயர் இன்டெக் கம்பெனியோட ஓனருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு அடுத்த தடவை ப்ராப்பரா நீங்க போன் எடுக்கல அப்படின்னாலோ இல்லனா நீங்க சொன்னபடி இந்த இடத்துல நைட்டோட நைட்டா பூச்சி மருந்துல அச்சுது எதையும் நீங்க சாவடிக்கலினாலோ என்னோட அடுத்த போன் காலுங்கிறது நியூஸ் பேப்பருக்கா இருக்கும், பார்த்து ஒழுங்கா நடந்துக்கங்கன்னு சொல்லுவானா. இங்க ஹீரோவும் எலிசபெத் சும்மா பாத்ரூம் பேசிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துல ஏகப்பட்ட கரப்பாம்பூச்சி இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் வேகமா வீட்டை விட்டே வெளியே வந்துடுறாங்க. வேகமா கார் எடுத்துட்டு அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல இன்ஃபார்மர் லேடி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்கள கான்டாக்ட் பண்ணிட்டு உடனே இந்த பூச்சி மருந்து அடிக்கிறவனே என் வீட்டுக்கு வர சொல்ல பாப்போம்னு சொல்ல, ஆனா அதுக்கு அந்த லேடி அதோட ஒரு பெரிய பிரச்சனை, அந்த லைட் ஹவுஸ் பக்கத்துல சில பேர் காணாம போயிட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட் வந்ததுல அவங்களோட டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்களாமான்னு சொல்ல, இன்னொரு பக்கம் ஒரு வீட்ல ஜெனி அப்படின்னு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ என்னன்னா ஜாலியா ஸ்வீட்ஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டு அதை வேகமா அவங்களோட ஆன்டிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வருவா. அந்த ஆன்டி வேற யாரும் கிடையாது, இந்த ஊர்ல லைப்ரரி வச்சிருந்திருக்காங்கல்ல அவங்க தான், இதை மறக்காம சாப்பிடுங்க சரியா அப்படின்னு கொடுத்துட்டு அவ நேரம் அவளோட ரூம்குள்ள போய்க்க அதுல ஹெட்போன் வேற மாட்டிருந்திருப்பாளா. இந்த ஆன்டியும் சாப்பிட்டு இருக்கும் போது அவ்வளவுதான் அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட கரப்பாம்பூச்சி வர ஆரம்பிச்சிடும். அது எல்லாமே அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, கால் வேற உடஞ்சிருக்கும் போல, அவங்களால எதுவுமே பண்ண முடியலையா, அங்கிருந்து நகர கூட முடியல. ஆனா அவங்க அவ்வளவு கத்துனாலுமே அந்த ஜெனி காதல் ஹெட்போன் மாட்டி இருக்குங்காட்டி எதுவுமே கேட்காது. அதே நேரத்துல அந்த ரிசர்ச்சர் இருக்கிறாங்கல்ல, அவங்க அந்த கரப்பாம்பூச்சியை வச்சு திருப்பி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த கரப்பாம்பூச்சி போட்ட சில முட்டைகள் எல்லாத்தையும் அவங்க கருவிலேயே கொல்ல முடியுமா என்னன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பெரிய கரப்பாம்பூச்சியை சாவடிக்கிறதுக்காக பாய்சன் எல்லாம் பயன்படுத்தி இருந்திருப்பாங்கல்ல, அதே பாய்சனை யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. பட் இந்த தடவை அந்த முட்டைக்குள்ள இருக்கிற அந்த கரப்பாம்பூச்சி எல்லாமே குஞ்சு பொரிச்சிருந்திருக்கும், which means ஒரு மனுஷனை கொலை பண்ற அளவுக்கான பாய்சன் கேஸை யூஸ் பண்ணாலும் இப்ப புதுசா பொரிச்சிருந்திருக்க இந்த கரப்பாம்பூச்சிகள் முன்னாடி அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா அது எல்லாமே மியூட்டேட் ஆயிருக்கு, இம்யூன் ஆயிருக்கு. இங்க எலிசபெத்தை கார்ல உட்கார வச்சுட்டு நம்ம ஹீரோ அங்க புதர்ல சில டெட் பாடி எல்லாம் கிடைச்சிருந்திருக்கும், அதையெல்லாம் ஒரு சின்ன ட்ரக்ல ஏத்திட்டு உடனே இதை டவுன்ல இருக்கிற டாக்டர் கிட்ட கொண்டு போங்க அப்படின்னு அந்த ஆள் கிட்ட கொடுத்து விட்டுட்டு கார்ல ஏறும்போது எலிசபெத் என்னன்னா நேரா போய் அப்பாவை மீட் பண்ணணும், உண்மையாலுமே இந்த டவுன்ல என்ன நடக்குதுன்னு அவரை விசாரிச்சா புரிய வரும்னு சொல்றாளா. அந்த பூச்சிகள் இந்த பாய்சனுக்கு மியூட்டேட் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரிசர்ச்சர் பயங்கர ஜாலியா இருக்கு. அதுவே மேயரும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கரப்பாம்பூச்சி சாவடிக்கிறதுக்காக முதல்ல ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே இந்த ஐலாண்டை விட்டு வந்து எவாக்கேட் பண்ணி ஆகணும், வெளியேற்றி ஆகணும். அப்படி எங்களால ஊர்ல இருக்கிற எல்லாரையும் வெளியேற்ற முடியலன்னா நாளைக்கு காலையில 5 மணிக்கு மேலதானே நீங்க இந்த மாதிரி மருந்தடிக்கிறதுக்காக வரீங்க. சோ நாங்க லைட் ஹவுஸோட பீமை வந்து ஆன் பண்ணி விடுறோம், லைட் ஹவுஸ்ல இருந்து வெளிச்சம் தெரிஞ்சது அப்படிங்கும் போது ஹெலிகாப்டர் மூலமா நீங்களும் இந்த மருந்தடிக்கிற வந்து நிறுத்திடணும், நாங்க எல்லாரையும் வெளியேற்றினதுக்கு அப்புறம் தான் மருந்தடிக்கணும் சரியான ஒரு டீல் போட்டுக்கிறோம்.
ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோ ஒரு டெட் பாடி ஏத்தி விட்டு இருந்திருப்பான்ல, அந்த ஆளும் அந்த பாடி எடுத்துட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கும்போது போற வழியில அந்த பாடியில இருந்த அந்த ஏகப்பட்ட கற்பம்பூச்சி அப்படியே அந்த ட்ரக்ல ஏறி நேரா அவரோட கை கால் தலை எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிக்கும் போது கண்ட்ரோல் மிஸ் ஆகி அங்க இருக்கிற பிரிட்ஜ்ல இருந்து கீழே விழுந்து அவ்வளவுதான், ஆளு காலி. இங்க அந்த கேர்ள் ஃபிரெண்டோட கடையிலேயே ஏகப்பட்ட பூச்சிகள் எல்லாம் வந்துரும். அவன் என்னன்னா அந்த பூச்சிகளை அடிச்சு சாவடிக்கிறது, அவன்ல வைக்கிறது, எண்ணெயில போட்டு பொரிக்கிறது, டோஸ்ட் பண்றதுன்னு சொல்லி சாவடிச்சுக்கிட்டு இருப்பா. அதுவே ரிசர்ச்சர் மேயரை கூப்பிட்டுக்கிட்ட இந்த மாதிரி நாம ஒரு பாய்சனை யூஸ் பண்ணி அந்த பூச்சிகளை சாவடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்ல. ஆனா அந்த பூச்சி வேணா சாகலாம். அந்த பூச்சி ஒன்ஸ் முட்டை போட்டுச்சு அப்படின்னா, முட்டை போட்டிருந்துச்சு அப்படின்னாலும் அந்த முட்டைகள்ல இருந்து வர அந்த பூச்சிகள் அந்த பாய்சனுக்கு வந்து இம்யூனா இருக்கும். சோ அந்த பாய்சனை பயன்படுத்துறது இன்னுமே அந்த பூச்சிகளை ஸ்ட்ராங்கா கொண்டான்னு சொல்லும்போது இந்த மேயருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த ரிசர்ச்சர் கிட்ட சரி நீ லைட் ஹவுஸ்ல தானே இருக்கிற, லைட் ஹவுஸோட லைட்டை ஆன் பண்ணி விடு, ஹெலிகாப்டர்ல வந்து எங்கேயாவது மருந்துக்கு இது போட்டுற போறானுங்கன்னு சொல்ல அந்த பூச்சி மருந்து அடிக்கிறவன் அவன் இந்த மாம்ஸ் இறந்து போனதை பார்த்துட்டு அந்த பூச்சிகள் எல்லாத்தையும் நான் போய் காலி பண்றேன் நானு மருந்தெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது தெரியாம அங்க ஒரு மருந்து கீழே விழுந்துரும். ஆனா இவன் செம்ம கான்ல இருக்கிறவன் அதெல்லாம் எதுவும் கண்டுக்காம இன்னைக்கு பாரு மொத்தத்தையும் முடிச்சு விட்டுறேன்னு அப்படியே கான்ல வெளியில போய் நின்னுகிட்டு வாயில வச்சிருக்க சிகாரை தூக்கி உள்ள போட ஆல்ரெடி உள்ள கெமிக்கல்ஸ் இந்த இருக்கும், அவ்வளவுதான் தூக்கி போட்டெல்லாம் மொத்தமா பொசுங்கிரும். இங்க அந்த ரிசர்ச்சரும் அந்த லைட் ஹவுஸ்ல இருக்கிற லைட்டை எரிய வைக்கிறதுக்காக கனெக்ஷன் எல்லாம் கொடுக்க பாக்குறாங்க. எதுவும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியலையா. அந்த மேயரும் ஜன்னல் வழியா ஏன் இன்னும் லைட் ஹவுஸ்ல லைட் எரியலன்னு பாத்துட்டே இருக்கேன். அப்ப எலிசபெத் அந்த மேயரை வந்து மீட் பண்ண, அதுவே நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல அவனுக்கு அடிக்கடி ஒரு பொண்ணு இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாள்ல, அவளை மீட் பண்ண வந்தா அவ அந்த இடத்துல அந்த பூச்சிகளால கடிப்பட்டு இறந்திருக்கா. அடுத்தது தன்னோட கேர்ள் ஃபிரெண்டாவது சேஃபா இருக்கிறாளான்னு பார்க்க வந்தா அவங்க அங்க இருக்கிற மாதிரி தெரியாது. அப்ப அவங்க ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி ஒன்னு இருக்கும், அதை நீக்கினா அங்கதான் இருப்பாங்க. அவங்க சூசைட் பண்ணியிருக்காங்க போல. அந்த ரூம்குள்ள போய் உட்காந்துட்டு தன்னை தண்ணி ஃப்ரீஸ் பண்ணி இறந்து போயிருக்காங்க. அப்ப அந்த கடைக்குள்ள அந்த பூச்சி மருந்து அடிக்கிறனும் வரானா, அவன் நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்தோன்னே தலை இந்த மாதிரி உன்னோட மாம்ஸ் இருக்கிறாருல அவரும் இறந்து போயிட்டாரு, ஈவன் அந்த பூச்சிகள் அது என்னோட வீட்டையுமே வந்து மொத்தமா கொளுத்தி விட்டுருச்சு, ப்ளீஸ் ஏதாவது பண்ணுன்னு சொல்ல என்ன பண்ணலான்னு ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது அப்போ வாக்கி டாக்கில அந்த ரிசர்ச்சர் லேடி தான், டே மேயர் நீ சொன்ன மாதிரி இந்த லைட் ஹவுஸோட லைட்டை எரிய வைக்கலாம் தான் பார்த்தேன், எரிய மாட்டேங்குதா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. ஈவன் அந்த மேயருமே அந்த ரிசர்ச்சரோட இந்த மெசேஜ் எல்லாத்தையும் கேட்டிருந்திருப்பான். இருந்தாலும் தன்னோட பொண்ணு கிட்ட சில விஷயங்களை அப்படியே மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோ இருக்கிறான்ல அவன் தான் அந்த லைட் ஹவுஸ் போயிருந்திருப்பான். உள்ள போனோடனே நேரா அந்த லேடியோட கழுத்துல கண்ணை வச்சுக்கிட்டு மரியாதையா இந்த பூச்சிகள் எதுக்கு மக்களை கொலை பண்ணுதுங்கிற உண்மையை கக்கீரின்னு கேட்க, ஏய் இது வெறும் நார்மலான ஒரு ரிசர்ச் தான், இதுக்கு இவ்வளவு பொங்கணும்னு அவசியம் கிடையாது, லைட்டா சொதப்பிருச்சுன்னு சொல்லுவா. என்னன்னா ஜெனட்டிக்கலி இந்த கற்பம்பூச்சிகளை வந்து கொல்றதுக்கு ஏதாவது வழி இருக்குமா அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இவங்க தேடின அந்த வழிங்கிறது இருக்கிற எல்லா பாய்சனுக்குமே அந்த கற்பம்பூச்சிகளை பயங்கர இம்யூனா மாத்தி விட்டுருச்சு, பயங்கர ஸ்ட்ராங் ஆக்கி விட்டுருச்சு. ஈவன் அந்த மேயரும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எலிசபெத் கிட்டையும் சொல்றான். என்னன்னா ஒரு கரப்பம்பூச்சியை இன்னொரு கரப்பம்பூச்சியை சாப்பிட வைக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறத அவங்களோட பிளான். ஆனா அந்த ரிசர்ச் லைட்டா சொதப்பிக்க இப்ப அந்த கரப்பம்பூச்சிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து மனிதர்களை சாப்பிட ஆரம்பிக்குது. இத பத்தி இந்த ரிசர்ச்சர் லேடி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லும் போது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த பூச்சி மருந்து அடிக்கிறவனும் அப்படின்னா என்ன, ஒன்னா அந்த பூச்சிகள் எல்லாமே புத்திசாலியா இருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த பூச்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு ராணி மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுதான் அதுங்களுக்கு எல்லாம் ஆர்டர் கொடுக்குதா என்ன அப்படின்னா அதை முதல்ல முடிச்சாகணும்னு நினைக்க. மேயரோட வீட்லயும் பவர் கட் ஆக இங்க நம்ம ஹீரோ என்னன்னா ஓகே நம்மள கொல்ற அளவுக்கான ஒரு பாய்சனை பயன்படுத்தி தான் இந்த பூச்சிகளை கொல்ல முடியும்னா இதை பத்தின இன்ஃபர்மேஷனை ஏற்கனவே அந்த இன்டெக் அப்படிங்கிற கம்பெனி கிட்ட சொல்லிட்டாங்க. சோ அவங்க அந்த பாய்சனை எடுத்துட்டு காலையில 5 மணிக்குள்ள ஹெலிகாப்டர்ல இங்க வந்துருவாங்க. அந்த பாய்சன் அவங்க அடிக்க கூடாது அப்படின்னா இங்க இருக்கிற இந்த லைட் ஹவுஸோட லைட்டை வந்து சரி பண்ணி ஆகணும், அப்படின்னா முதல்ல அதை சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த லைட்டை சரி பண்றதுக்கு போறாங்களா. அதுவே மேயரோட வீட்டுல பவர் கட் ஆயிருந்திருக்கும்ல. சோ என்ன ஆயிருக்குன்னு பேஸ்மெண்ட் வந்தவனும் அங்க இருக்கிற ஜெனரேட்டரை முதல்ல ஆன் பண்ணிட்டு மெயின் போர்டை போய் பாப்பானா அங்க ஃபுல்லா ஏகப்பட்ட கற்பம்பூச்சிகள் இருக்க. உடனே வேகமா வெளியே வந்து பேஸ்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி எந்த ஒரு பூச்சியும் வராதபடி அடைச்சு வச்சுட்டு ரேடியோல திருப்பி நம்ம ஹீரோவை கான்டாக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்ண இவங்க அந்த லைட்டை ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்ப ரேடியோல யாரோ கூப்பிடுறாங்க போலன்னு அந்த ரிசர்ச்சர் லேடி தான் வந்து பேசும்போது இந்த பூச்சிகள் எல்லாம் எங்க வீட்டை சுத்தி வந்துருச்சு, சோ அதனால ஹீரோ பையா எங்க இருந்தாலும் வா அப்படின்னு கூப்பிடும் போது ஹீரோ எல்லாம் வரமாட்டான், லைட் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறான். நீங்க உங்க வீட்டுல ஏதாவது ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இந்த தீ அணைப்பு கருவி இருக்குல்ல அதை வச்சு ஏதாவது பண்ண பாருங்கன்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் இவரும் அதை வச்சுதான் தடுக்கிறதுக்காக முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு கக்கூஸ்ல பார்த்தா ஏகப்பட்ட கற்பம்பூச்சி இருக்கிற மாதிரி தெரியும். சோ அவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறங்காட்டி தான் அந்த கற்பம்பூச்சிங்க ரெண்டு பேரையும் டார்கெட் பண்ண வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டவரு தன்னை அந்த பாத்ரூம்ல வச்சு லாக் பண்ணிக்க. அவ்வளவுதான் எலிசபெத் அந்த பூச்சிங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுறது. தன்னை காப்பாத்துறதுக்காக அப்பா அப்படி தியாகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஃபீலிங் ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு ரூம்ல போய் ஒளிஞ்சிருந்திருக்கேன். இங்க ஹீரோவும் அந்த பூச்சி மருந்து அடிக்கிறோனும் லைட்டை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்குமா, ஏதாவது பெரிய பிரச்சனையான்னு சொல்லி இவங்களும் அந்த எக்ஸ்டிங்விஷரை எடுத்துட்டு அப்படியே கீழே வர அங்க இருட்டுல சம்திங் ஏதோ ஒன்று ஒளிஞ்சிருக்கும். அது பார்த்தா அங்கிட்டும் இங்கிட்டும் குதிக்கிற மாதிரி எல்லாம் இருக்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியாம ஆச்சரியம் பார்த்துட்டே இருப்பாங்களா. அப்பதான் அது கிளீனா தெரியுது. ஒரு பூனைய ஸ்டார்டிங்ல இவங்க வந்து சாக்ரிஃபைஸ்க்காக கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த
பூனை இப்ப கம்ப்ளீட்டா மியூட்டேட் ஆயிருந்திருக்கு. ஒரு ஹைபிரிட் மாதிரி ஒரு பூனையும் ஒரு காக்ரோச்சும் ஒன்னா பிறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. டே மாமே போய் முதல்ல கன் எடுத்துட்டு வாடான்னு ஹீரோ அந்த பூச்சி மருந்து அடிக்கணும்னு சொல்லிட்டுக்கிறானா. டக்குன்னு அந்த பூனை பார்த்தா உள்ள பூந்து அப்படியே நம்ம ஹீரோ கிடைக்கிறதுக்காக முயற்சி பண்ண அந்த லேடி தான் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. அதுவே அந்த பூச்சி மருந்து அடிக்கணும்னு கன் எடுக்கிறதுக்காக போயிருந்திருப்பான். அவன் ஸ்டெப்ஸ்ல தான் நின்னுகிட்டு இருப்பான். அந்த இடத்துல ஒரு டப்பா இருக்கிற மாதிரி தெரிய அந்த டப்பா பக்கத்திலேயே தான் அந்த பூனையும் நின்னுகிட்டு இருக்கும். சோ அப்படியே அந்த டப்பா மேல குதிக்கும் போது அந்த பூனை நசிங்க அங்கேயே காலியாக. இன்னொரு பக்கம் எலிசபெத் அந்த ஃபயர் வச்சுட்டு அப்படியே ஒளிஞ்சு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாலாம். அதே நேரத்துல அந்த பூனை நம்ம ஹீரோட மூஞ்சில சில மார்க் எல்லாம் போட்டுட்டு போயிருந்திருக்கும் போல. அதுக்கெல்லாம் அந்த ரிசர்ச்சர் லேடி மருந்து போட்டு இருக்கும் போது அந்த பூச்சி மருந்து அடிக்கிறனும் எப்படியோ அந்த லைட்டர்ஸோட லைட்டை எரிய வச்சிடறானா. எலிசபெத்தும் இன்னும் எவ்வளவு நேரம் தான் உள்ள உட்காந்துட்டு இருக்க முடியும்னு அப்படியே கொஞ்சம் மெதுவா வெளியே வர ஆரம்பிக்கிறாளா. அப்ப அங்க ரேடியோல நம்ம ஹீரோ பேசுற மாதிரி கேட்க வேகமா போயிட்டு இந்த மாதிரி நான் வீட்டுல தான் இருக்கிறேன், அப்பா இறந்து போயிட்டாருலாம் சொல்லும் போது அதுக்கு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. இருந்தாலும் நீ வீட்லயே சேஃப் ஆயிரு நான் வரேன்னு சொல்றானா. அப்ப பின்னாடி அந்த மேயர் வந்து நிக்க நம்ம எலிசபெத்துக்கு ஒன்னும் புரியல. அப்பா எப்படியே தப்பிச்சிட்டீங்களான்னு சொல்லி அவரை போய் கட்டி பிடிக்கும் போது அவளோட கையெல்லாம் ஒரு மாதிரி ரத்தமா இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் சொல்ல போனா அங்க எலிசபெத்தோட அப்பா அந்த துணியெல்லாம் பிஞ்சு உள்ள இருந்து பார்த்தா ஏதோ பூச்சி மாதிரி வெளியே வர ஆரம்பிக்க அவரோட கால் கை அந்த எலும்பு எல்லாமே வந்து தனியா வர ஆரம்பிக்குது. அவரோட தோலே எதுவும் கிடையாது. மொத்தமா அந்த பூச்சியை அரிச்சு ஏதோ ஒரு பாடி மட்டும் தனியா வர அவரோட வாய்க்குள்ள இருந்து அந்த பூச்சியோட கொடுக்கு மாதிரி சில விஷயங்கள்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. சோ ஒரு மனிதனுக்கும் ஒரு கற்பாம்பூச்சிக்கும் பிறந்த ஒரு ஹைபிரிட் மாதிரி அவர் மாறி இருந்திருக்கேன். பயந்து போன எலிசபெத் அங்க இருக்கிற ஒரு ஷார்ட் கனை எடுத்து அவங்க அப்பாவை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாளா. 2 தடவை செஸ்ட்ல ஷூட் பண்ணியும் அவர் அட்டாக் பண்றதுக்காக வரும்போது ஃபைனலா ஒரு புல்லட் எடுத்து அவரோட வாயிலே வச்சு காலி பண்ணிடுறான். சரியான நேரத்துல நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறான். ஆனா அதுவே அந்த லைட் ஹவுஸ்லயும் காலையில 4:30 மணி ஆன உடனே சூரிய வெளிச்சம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா லைட் எல்லாம் டர்ன் ஆஃப் ஆக இதை பார்த்த நம்ம ஹீரோஸும் ரைட் இப்ப வேற அதை போய் ஆன் பண்ணி வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்களா. ஆனா அதுவே அந்த ரிசர்ச்சர் இருக்கிறாருல அவன் நம்ம எலிசபெத்தை கூப்பிட்டு அவளுக்கு தான் அந்த குகை எங்க இருக்குன்னு தெரியும். அந்த குகையில அவ ஏதோ பொடலங்க மாதிரி பாத்துருந்தால அது கண்டிப்பா அந்த பூச்சிகளோட நெஸ்ட் தான், அந்த பூச்சிகளோட கூடு தான். அதை அவ காமிச்சாதான் அதை போய் போட்டு தள்ள முடியும்னு சொல்ல அது எங்க இருக்குதுன்னு எனக்கும் தெரியும், அதனால எலிசபெத்தை கூட்டிட்டு போக வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த ரிசர்ச்சர் நம்ம ஹீரோட பேச்சு கேட்காம கார் எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாளா. வேற வழி இல்ல. இப்ப நம்ம ஹீரோவும் அந்த பூச்சி மருந்து அடிக்கிறனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர அந்த ரிசர்ச்சர் லேடி நம்ம எலிசபெத்தை கூப்பிட்டு முதல்ல அந்த கேவ் கிட்ட வந்தாடுறா. இவங்க இந்த ஒரு டப்பா காரை வச்சுட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்களா. காருக்குள்ளே அந்த பூச்சிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை வச்சு அந்த பூச்சிகள் எல்லாத்தையும் சாவடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஏகப்பட்ட பூச்சிகள் உள்ள வர ஆரம்பிச்சிடும். ஈவன் வண்டியுமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நகர முடியாம அங்கே நிக்க வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்களா. அதுவே இந்த ரிசர்ச்சரும் எலிசபெத்தும் அந்த குகைக்குள்ள போயிருந்திருப்பாங்கல்ல அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு டைம் பாம் மாதிரி ஒண்ணு இருக்குமா. அதை எடுத்து எலிசபெத் டைமர் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கும் போது அதுவே அந்த ரிசர்ச்சர் உள்ளுக்குள்ள எதையோ ஒன்னு பார்த்துட்டு நேரா உள்ள போக ஆரம்பிக்க இங்க ஹீரோவும் அந்த பூச்சி மருந்து அடிக்கிறவன்ட்ட நீ போய் ஒழுங்கா லைட் ஹவுஸோட லைட் ஆன் பண்ண ட்ரை பண்ணு, நான் போய் என் ஆளை காப்பாத்த ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க ஒரு போட் ஒண்ணு இருக்கும் அதை எடுத்து எப்படி இவங்க அந்த குகைக்குள்ள போயிருந்திருப்பாங்கன்னு தெரியும். சோ அந்த குகையோட இன்னும் 2 போறதுக்காக அந்த போட்டை பயன்படுத்தி கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணுவானா. அதுவே அந்த ரிசர்ச்சரும் அந்த புடலங்கா மாதிரி தொங்கிட்டு இருக்கிற அந்த பூச்சிகளோட கூடு இருக்கிற இடத்துக்கு வந்துடுவா. செமையா இருக்கேன்னு சொல்லிட்டு சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க இருட்டுல மறைஞ்சிருந்த ஒரு பெரிய ஹைபிரிட் பூச்சி மாதிரி ஒண்ணு வரும். ஏன்னா இந்த லைட் ஹவுஸ் பக்கத்துல ஏகப்பட்ட பேர் இறந்து போயிருந்திருப்பாங்கல்ல, அல்ல ஒருத்தரோட பாடி தான் கிடைச்சது. சோ மிச்சவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து 3 தலை ஒன்னா சேர்ந்து ஒரு ஹைபிரிட் மாதிரி மாறி இருந்திருக்கேன். அதுவே எலிசபெத் அந்த பாமோட டைமரை ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த லேடியும் கூட்டிட்டு போறதுக்காக உள்ள வந்தா அங்க அந்த மான்ஸ்டரை பார்த்து பயங்கரமா பயப்படுறாளா. கரெக்டான நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த போட்ல டிராவல் பண்ணி அந்த குகையோட எண்ட்ல ஒரு ஓட்டா இருக்கும்ல அங்க வந்துட்டு அந்த எலிசபெத்தை மட்டும் அப்படியே அழகா வெளியில கூட்டிட்டு வர அவ செட் பண்ண பாமோட டைமரும் முடியும் போது அந்த குகையோட சேர்ந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் ஒன்று ஏற்படுது. அதே நேரத்துல 5 மணிக்கு இன்னும் 1 நிமிஷம் இருக்கிற கேப்ல எப்படியோ அந்த பூச்சி மருந்து அடிக்கிறவரும் லைட் ஹவுஸோட லைட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுறாரு. எப்படியோ அங்க இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பயங்கர பாசமலையா பொழிஞ்சிட்டு இருக்கும் போது அவங்களோட ஷூல இன்னும் ஒரு கற்பம்பூச்சி ஒண்ணு இருக்கும். பட் இருந்தாலும் அது அவங்கள அட்டாக் பண்ணாது. ஏன்னா ஏற்கனவே இந்த கற்பம்பூச்சிங்களோட குயின் இறந்து போன காரணத்தால இந்த கற்பம்பூச்சிங்களுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல. சோ இனிமேல் வெறும் ஸ்லீப்பர் செல் மாதிரி ஆயிட்டாங்க அப்படிங்கறத காமிச்சு அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பா இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுங்கும் போது மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பாக்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.